தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, மீண்டுமாய் இதோ நமது ஆண்டவருக்கு முன்னால் நாம் ஒரு குடும்பமாய் கூடி வந்திருக்கிறோம். கடவுள் நமக்கு கொடையாய் கொடுத்த இந்த மாதா தொலைக்காட்சி ஒரு குடும்பமாக ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, அவரது உயிருள்ள இந்த அன்பின் பிரசன்னத்திலே, நற்கருணை ஆண்டவருடைய அன்புக்கு முன்னால் நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இன்றைய நாளிலே நாம் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து சங்கீதம் 145 வசனம் 16 நாம் தியானிக்கவிருக்கிறோம். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன். எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம்! ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து சொல்லுவார், வானத்து பறவைகளையும் வயல்வெளி மலர்களையும் ஆண்டவர் இவ்வளவு தூரத்திற்கு பராமரிக்கிறார் என்று சொன்னால், பாதுகாக்கிறார் என்று சொன்னால், அவைகளை உடுத்துகிறார் என்று சொன்னால், அவைகளுக்கு உணவு கொடுக்கிறார் என்று சொன்னால், உங்களுக்கு எவ்வளவு செய்ய மாட்டார்? நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் அல்லவா? அவருடைய சாயலாகத்தானே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்காகவே தானே இந்த உலகிலே நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக நிறைவாக வாழும் நாட்களிலே அவருடைய மகனாக மகளாக மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக. யோவான் நற்செய்தி 3:16 நாம் இப்படித்தானே வாசிக்கிறோம். விண்ணக தந்தை இந்த உலகத்தை எவ்வளவு அன்பு செய்தார் என்றால், தன் ஒரே பேரான மகனை அனுப்புகின்ற அளவுக்கு, அவரை இந்த உலகிலே சிலுவையிலே ஒப்பு கொடுக்கின்ற அளவுக்கு அவர் இந்த உலகத்தை அன்பு செய்தார் என்று எத்தனை முறை வாசித்திருக்கிறோம். இன்னும் சொல்வார்கள், உலகிலே மிக அதிகமாக பல்வேறு மொழிகளிலே மிக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட வசனம் இந்த வசனம் என்று சொல்வார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ உங்களுடைய, எங்களுடைய, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஆண்டவர் ஆவலோடு காத்திருக்கிறார். அதற்கு அடிப்படையாக, ஆதாரமாக, அஸ்திவாரமாக இருக்க வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். தந்தையின் திருவுளத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் இயேசு சொல்லுவார், யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரிகள், யாரெல்லாம் என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் என் தாய், அவர்கள்தான் என் சகோதரன், அவர்கள்தான் என் சகோதரி, அவர்கள்தான் என் சீடன், அவர்கள்தான் என் நண்பன் என்று சொல்கிறார்.
நம்முடைய விருப்பத்தை, என்னுடைய விருப்பத்தை, உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஒரே ஒரு நிபந்தனை தான், சின்ன நிபந்தனை. கடவுளின் திருவுளத்தை நாம் நிறைவேற்றினால் அவர் நமது திருவுளத்தை, நமது விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். ஏன் நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே அவர் நிறைவேற்றுவார். இது மாதா தொலைக்காட்சியுடைய அசைக்க முடியாத, யாராலும் மாற்றிச் சொல்ல முடியாத ஒரு சாட்சியம். 11 ஆண்டுகள், எத்தனை கோடி ரூபாய் இன்றைக்கு இதை செலவு செய்து இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த மாதா தொலைக்காட்சி வெறும் சின்ன ஒரு நிலையாக, எளிய நிலையில் உருவாக்கப்பட்ட இன்றைக்கு எத்தனை கோடி மக்கள், லட்சக்கணக்கான மக்களை சென்றடைந்து எவ்வளவு ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார் என்று சொன்னால், இந்த மாதா தொலைக்காட்சி கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. கடவுளுக்கு சாட்சியாய் நிற்கிறது. கடவுளின் பிரசன்னத்தை உங்கள் இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. உங்களது ஆன்மாவை கடவுளோடு இணைக்கிறது. அதுதான் இந்த மாதா தொலைக்காட்சியின் உயர்வுக்கு ஆண்டவர் கொடுத்த பரிசு. இதோ அதே நம்பிக்கையோடு இந்த மகிமையான ஆண்டவரை, இந்த வல்லமையான தேவனை, இந்த எல்லா நிலைகளையும் நம்மை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதிக்கின்ற இந்த அற்புத நாதரை, அதிசயங்களின் தேவனை நாம் துதித்து ஆராதித்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். வாருங்கள். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே. ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே. நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே. நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன்.
நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உங்குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உங்குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைதானே பின்தொடர்ந்தே, உம் தோளில்தான் நான் இருப்பேன். உம்மைதானே பின்தொடர்ந்தே, உம் தோளில்தான் நான் இருப்பேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவெள்ளி நட்சத்திரமே. பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவெள்ளி நட்சத்திரமே. உன் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர்விடுவேன். உன் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெல்லாம் சுடர்விடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத என் இயேசையா. உம்மை அல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். என்றும் வாழும் எல்லாம் அல்ல தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கின்றோம் ஆண்டவரே. காலங்கள் காலங்களாக, யுகங்கள் யுகங்களாக நீர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொன்றாக ஆண்டவரே நீர்தாமே திட்டமிட்டு
செயல்படுத்தி வரக்கூடிய மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அழகான ஒரு உலகத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். உலகம் முழுவதுமாக உமது வெளிப்பாடு எங்கும் நிறைந்திருக்கும்படி நீர் கொண்டிருக்கிறீர். பறவைகளை பார்க்கிற பொழுது நீர் அங்கு இருக்கிறீர். இயற்கை எழிலை பார்க்கிற பொழுது ஆண்டவரே அங்கு இருக்கிறீர். காலையிலே மாலையிலே எழுந்து மறையக்கூடிய கதிரவனை பார்க்கிற பொழுது அங்கும் ஆண்டவரே நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர். ஒவ்வொரு குழந்தைகளுடைய முகத்திலும், ஒவ்வொரு ஏழை எளியவருடைய முகத்திலும், ஒவ்வொரு மனிதருடைய அகத்திலும் ஆண்டவரே நீர் அங்கும் இருக்கிறீர். உமது கை வேலைப்பாடு ஆண்டவரே மிக அழகாக எழில் கொஞ்சம் விதத்திலே அது அமைந்திருக்கிறது. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். ஆண்டவர், ஒவ்வொரு நட்சத்திரங்களிலும் எல்லாவிலுமே நீர் குடியிருக்கிறீர். நீர் நெருப்பிலே பேசினீர், மேகத்தூண் வழியாக உமது பிரசன்னத்தை வெளிப்படுத்தினீர். புறா வடிவிலே ஆவியினுடைய கொடையை வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, உமது உவமைகளிலே நீர் பறவைகளை பற்றி, நீர் விதைகளை பற்றி, நீர் மரம் செடிகளை பற்றி, திராட்சை கொடியை பற்றி, இயற்கையை பற்றி, எழிலை பற்றி, ஆண்டவரே எல்லாம் இயற்கையை பற்றியே நீர் கொண்டிருந்தீர் என்பதை அறிய முடிகிறது. ஆண்டவரே, இந்த உலகம் மனிதனுக்கான உலகம் மட்டுமல்ல, நீர் எல்லாவற்றிற்குமான உலகமாக நீர் படைத்திருக்கிறீர் என்பதை அறிய முடிகிறது. ஆண்டவரே, இதோ உமது பிரசன்னத்தை நாங்கள் பல்வேறு தருணத்திலே இந்த இயற்கையிலே காணாமல் இருந்திருக்கிறோமே. ஆண்டவரே, மன்னிப்பு கோருகிறோம், மன்னித்தருளும். ஆண்டவரே, இதோ நீர் படைத்த அழகான இந்த உலகத்திற்கு எதிராக பாவம் செய்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த அழகை பேணுவதற்கும் பராமரிப்பதற்குமாக நீர் எங்களை படைத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஆதாமை படைத்து ஆண்டவரே ஏதேன் தோட்டத்திலே அவரை இருத்தி அதை பண்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் அவரை ஒரு பொறுப்பாளராக ஏற்படுத்தினீர். ஆண்டவரே, அந்த பொறுப்புணர்வை மறந்து இன்று ஏராளமான மனிதர்கள் சுய லாபத்திற்காக அதை பாழ்படுத்துவதை நீர் அறிகிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே மன்னிப்பு கோருகிறோம். இதோ இந்த உலகம் உமது கை வண்ணம் என்பதை அறிய செய்யும். இதோ இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களிலும், ஒவ்வொரு இயற்கை எழில்களிலும் உமது பிரசன்னம் தங்கியிருக்கிறது என்பதை அறிய செய்யும். ஆண்டவரே, உமது படைப்பாகிய இந்த உலகத்தை, உமது படைப்பாகிய இந்த எழில் கொஞ்சம் அழகான இந்த உலகத்தை ஆண்டவரை தொடர்ந்து பண்படுத்தவும் பாதுகாக்கவும் எங்களை நீர் உமது கருவியாக பயன்படுத்தும். ஆமேன். என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. உலகே கண்கள் திறவாயோ, உவகை இன்று காணாயோ. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. நிறைந்த அன்புடை நெஞ்சம், நிலவென ஒளி தரும் அறிவும்,
மலர்ந்த முகம் தரும் அழகும் மங்கா கலைகளின் வளமும் என்றென்றும் உழைக்கும் தன்மான மாந்தர் என்றென்றும் ஒன்றாகும் கரங்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் போராடும் குரல்கள் நிம்மதி தேடிடும் மனங்கள் என்ன அழகு எங்கெங்கும் மெருகு என்ன அழகு எங்கெங்கும் மெருகு இயற்கையை அழகு இன்பம் அள்ளி பருகு என் தெய்வம் வாழும் பூமி இது எத்துணை அழகு இது என் தெய்வம் வாழும் பூமி இது எத்துணை அழகு இது உலகே கண்கள் திறவாயோ உவகை இன்று காணாயோ என் தெய்வம் வாழும் பூமி இது எத்துணை அழகு இது. திருப்பாடல் 145. உங்களுடைய பதில்: ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரும் உம்மால் உருவாக்கப்பட்டவை. ஆனால் நீர் இந்த உலகத்தில் இந்த உயிர்களை, இன்னும் குறிப்பாக மனிதனை, மனுஷியை படைக்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு அற்புதமான சுதந்திர உணர்வை வழங்கினார். அந்த உணர்வினால் மனிதன் அவன் விருப்பம் கொள்கிறான். எதை செய்யணும், எப்படி செய்யணும் என்பதில் அவன் தெளிவு காணுகிறான். ஆமாண்டவரே, சில தருணங்களில் அந்த ஒரு உணர்வே அவனை குற்றவாளியாக, பாவியாக, இன்னும் உம்முடைய அன்பிலிருந்து விலகி போகிற மனிதனாக, மனுஷியாக மாற்றிவிடுகிறது. ஆனால் நீர் படைத்திருக்கிற இந்த உயிரினங்கள் பல நேரங்களில் உம்மை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. உம்மை சுற்றி வலம் வந்து கொண்டே இருக்கிறது. இதோ ஒவ்வொரு செடியையும் பார்க்கிறோம். உம்மை நோக்கி, உம்முடைய ஒளியை நோக்கி தங்களுடைய கரங்களை நீட்டிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் மனிதன் தன்னுடைய அறிவினால் எதையும் சாதித்து விடலாம் என்கிற நம்பிக்கையில் சில தருணங்களில் விலகி போகிறான், மறந்து போகிறான். ஆண்டவரே,
ஆனால் எப்படிப்பட்ட நிலையிலே நான் இருந்தாலும் கூட எங்களை வெறுக்காத தெய்வமாக நீர் இருந்து கொண்டே இருக்கிறாய். இதோ உம்முடைய பேரன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எந்த உயிரையும் நீர் கைவிடாத உம்முடைய கருணைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, ஒரு குடும்பத்தில் உள்ள தன்னுடைய குழந்தைக்கு, தன் உடன் பிறந்தவர்களுக்கு உணவு கொடுப்பதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிற இந்த சூழலிலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் நீர் உணவு வழங்கி கொண்டே இருக்கிறீர். பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை என்று சொன்னதோடு அல்லாமல் அவைகளுக்கு நீர் உணவு வழங்கி கொண்டே இருக்கிறீர். உம்முடைய கருணை ஏதோடும் ஈடு செய்ய இயலாதது. அன்பு தெய்வமே, அப்படிப்பட்ட உம்முடைய பேரன்புக்கு முன்பாக இதோ நாங்கள் வந்திருக்கிறோம், சேர்ந்திருக்கிறோம். எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் எங்களை வெறுக்காத தெய்வம், அன்பு செய்கிற தெய்வம் நீர் இருக்கிறீர் என்கிற ஒரு நம்பிக்கையில் உம்மோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை வெறுத்துறாதீங்கப்பா. எங்களுடைய பலவீனத்தின் காரணமாக, எங்களது பாவத்தின் காரணமாக, எங்களது இயலாமையின் காரணமாக உங்களது அன்பிலிருந்து எங்களை பிரித்து விடாதீங்க ஆண்டவரே. இதோ எங்களுடைய நம்பிக்கையை எல்லாம் இந்த நேரத்திலே உமது பேரிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த பாடலை எங்களுடைய ஜெபமாக ஏற்று எங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. பாவியாக நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், பாவி என்று சொல்லி என்னை அருவருப்பார்கள். பாவியாக நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், பெரும் பாவி என்று சொல்லி என்னை அருவருப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. ஏழையாக நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் ஏழ்மை நிலை சொல்லி என்னை
அருவருப்பார்கள். ஏழையாக நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் ஏழ்மை நிலை சொல்லி என்னை அருவருப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. பட்டம் பதவி இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். பட்டமரம் என்று சொல்லி அருவருப்பார்கள். பட்டம் பதவி இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். வெறும் பட்டமரம் என்று சொல்லி அருவருப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. வயதான நிலையடைந்தால் பலர் வெறுப்பார்கள். என் இயலாமை சொல்லி என் அருவருப்பார்கள். வயதான நிலையடைந்தால் பலர் வெறுப்பார்கள். என் இயலாமை சொல்லி என்னை அருவருப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. வயதான நிலையடைந்தால் ஆண்டவரே பலர் வெறுக்கின்றார்கள். இயலாமை இல்லாமை என்று சொல்லி அருவருப்போடு பார்க்கிறார்கள் என்பதை ஆண்டவரே ஒரு பாடல் வழியாக எண்பித்து, ஆயினும் ஆண்டவரே நீர் ஒருபோதும் எந்த நிலையில் யார் இருந்தாலும் அவர்களை அன்பு பிள்ளையாக பார்க்கிறீர் என்பதை அழகான ஒரு பாடல் வரிகள் வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, அண்ணா ஜோக்கிங் இயேசுவினுடைய தாத்தா பாட்டி வயதான நிலையில் ஆண்டவரே அவர்கள் இருந்த பொழுது நீர் முன்குறித்து வைத்து அவர்கள் வழியாக ஆண்டவருடைய தாய் மரியாவுடைய பிறப்பு அமைய வேண்டும் என்று நீர் முன்குறித்து வைத்திருந்தீர் ஆண்டவரே. இப்படி எங்களுடைய பிறப்பை நாங்கள் ஆழ்ந்து சிந்திக்கிற வேளையிலே ஆண்டவரே, எங்களுடைய பிறப்பிற்காக எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன்பாக நீர் தயாரித்திருக்கிறீர் என்பதை உணர முடிகிறது ஆண்டவரே. ஒரு மனிதனுடைய பிறப்பிற்கு முன்பாக எத்தனை 100 தலைமுறைகள் இருக்கிறது என்பதை சிந்திக்கிற பொழுது ஆண்டவரே வியப்பா இருக்கிறது. ஆண்டவரே, அத்தகைய விதத்திலே எங்களை தயாரித்து இன்று நாங்கள் இதோ இந்த நீர் படைத்த அழகான இந்த உலகத்திலே பிறப்பதற்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறரே, உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே இதோ
பிறப்பினுடைய தன்மையை, உமது அன்பை அனுபவித்து தாத்தா பாட்டிகளாக ஆண்டவரே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உமது பாதத்தில் தருகிறோம் ஆண்டவரே. எத்தனை எத்தனை அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையிலே உண்டு ஆண்டவரே. அத்தனை அனுபவங்களையும் இந்த உலகத்தினுடைய கொடையாக அவர்கள் தந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த உலகிற்காக, இந்த குடும்பத்திற்காக எத்தனை ஆண்டுகள் உழைத்து களைத்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. இதோ இன்றளவு கூட பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நொடி பொழுதும் ஜெபித்து கொண்டும் சிந்தித்து கொண்டும் பொருளாதாரத்திலே, அருளாதாரத்திலே ஏதாவது ஒரு விதத்திலே அவர்களுக்கு உதவி செய்து விட மாட்டோமா என்று ஆண்டவர் ஏங்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான இதயங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முகத்திலே, கரங்களிலே, தோலிலே, உடலிலே வலுவிழந்து இருந்தாலும் ஆண்டவரே, இதோ தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாத்தா பாட்டிகளையும் ஆசீர்வதித்தரலும் ஆண்டவரே. ஜோக்கிமை போல, அண்ணாவை போல ஆண்டவரே, இதோ தாத்தா பாட்டிகள் இந்த தலைமுறைக்காக உழைத்து களைத்திருக்கக்கூடிய விதத்திலே ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து முதியோர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதியும். இதோ இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக ஏராளமான சகோதர சகோதரிகள், முதியோர்கள், ஏழைகள் ஆண்டவரே உமது அன்பிற்காக, உமது பராமரிப்பிற்காக எத்தனை எத்தனை ஆண்டுகள், எத்தனை நாட்கள் இந்த குடும்பத்திற்காக உழைத்திருந்த பொழுதும் ஆண்டவரை புறக்கணிக்கப்பட்டு, இயலாதவர்கள் என்று முத்திரையிடப்பட்டு, இல்லாதவர்கள் என்று ஓரங்கட்டப்பட்டு ஆண்டவர் இருக்கக்கூடிய வேளையிலே, இல்லை, அவர்களும் உமது அன்பிற்குரியவர்கள், அவர்கள் உமது நம்பிக்கைக்குரியவர்கள், உமது பிள்ளைகள் என்பதை ஆண்டவரை அறிந்து தொடர்ந்து அவர்களை அன்பு செய்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆசீர்வதியும். நல்ல உடல் உள்ள சுகத்தை அவர்களுக்கு தாரும். அவர்கள் பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள் அவர்களை பராமரிப்பதற்கான மனமாற்றத்தையும் நல்ல உள்ளத்தையும் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. இதன் வழியாக அவர்கள் இல்லாதவர்கள் அல்ல, இயலாதவர்கள் அல்ல, மாறாக எத்தனை ஆண்டு காலத்திற்கான அனுபவத்தை கொண்டிருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் என்பதை இந்த தலைமுறை அறிந்து கொள்ள ஆண்டவரே நீர் வலியுறுத்தி சொல்லும். உமது அருளையும் ஆசீர்வாதத்தையும் அவர்கள் வழியாக அந்த தலைமுறை, இந்த குடும்பங்கள் பெற்று மகிழ கிருபை தாரும். ஆமேன். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. இதயம் என்னும் வீணையில் அன்பை மீட்டும் வேளையில், இதயம் என்னும் வீணையில் அன்பை மீட்டும் வேளையில், வசந்த ராகம் கேட்கவே ஏழை எண்ணில் வாழ்வே. வசந்த ராகம் கேட்கவே ஏழை எண்ணில் வாழ்வே. தந்தே என்னை தந்தே, என்றும் என் வாழ்வு உன்னோடுதான். தந்தே என்னை தந்தே, என்றும் என் வாழ்வு உன்னோடுதான். படைப்பு எல்லாம்
உமக்கே சொந்தம் நானும் உந்தன் கைவண்ணம். உயிர்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. உயிர்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. ஆண்டவரே, எல்லாம் அறிந்தவரே, எல்லாவற்றிற்கும் ஆதி காரணமாய் இருப்பவரே, நாங்கள் இருப்பதற்கும் இயங்குவதற்கும் எங்களுக்கு வல்லமையாய் இருப்பவரே, எங்கள் உடலையும் ஆன்மாவையும் உமது வல்லமையால், உமது சக்தியால், உமது ஆவியானவரால் வலுவூட்டி எங்களுக்கு பலன் தருபவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதித்து ஆராதிக்கிறோம். உம்மை போற்றி புகழ்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இதோ இந்த உலகிலே இருக்கின்ற எல்லா உயிரினங்களையும் நீர் அன்போடு பராமரிக்கிறீர். இந்த உயிரினங்களின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறீர். இந்த உயிரினங்கள் உய்வடைய வேண்டும், அவைகள் மாட்சி பெற வேண்டும், தந்தையோடு இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காய் சிலுவையில் எங்களுக்காய் முழுமையாய் உம்மை பலியாக்கியவரே, உயிர்த்த உயிருள்ள எங்கள் ஆண்டவரே, நற்கருணையிலே உயிரோடு என்னாலும் வீற்றிருந்து எங்கள் வாழ்க்கையின் உடனிருந்து எங்களோடு பயணிப்பவரே, நன்றி கூறுகிறோம். எங்கள் அன்பு தெய்வமே, இதோ இந்த உலகத்திற்காய், இந்த மனித இனத்திற்காய், இந்த சகல படைப்புகளுக்காய் இந்த நேரத்தில் கண்ணீரோடு செபிக்கிறோம். அமைதியின்றி இன்றைக்கு வாழ்கின்ற இந்த உலகத்தை நீர் பார்க்கிறீர். எங்கு பார்த்தாலும் போர், மக்கள் புலம்பெயர்ந்த அகதிகளாய் எதுவும் தெரியாத இடங்களிலே, நாடுகளிலே, காடுகளிலே, வனாந்திரங்களிலெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். என் தாய் திருநாட்டிலே, வடகிழக்கு மாகாணங்களிலே இதோ பல்வேறு மத பூசல்களால், இனக்கலவரங்களால் பல மாதங்களாக, ஆண்டு கணக்காக காடுகளிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, பல்வேறு நாடுகளிலே இன்றைக்கு அமைதி இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து, உறவுகளை, உடைமைகளை, அடிப்படை வாழ்க்கையை இழந்து மிருகங்களைப் போல் ஏதோ ஒரு இடத்திலே உயிரை கையில் பிடித்து கொண்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை முழுமையாய் இன்றைக்கு மாற்றம் காண வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகம் நீர் படைத்த பொழுது, நீர் படைத்த பிறகு அதனை பார்க்கின்ற பொழுது அத்தனையும் நிறைவாக இருப்பதாக, மகிழ்ச்சி பொங்கி வழிவதாக நீர் பார்த்ததாய் தொடக்க நூலிலே வாசிக்கிறோமே. அனைத்தையும் நிறைவென கண்டீர். நிறைவு, அதில் எந்தவித குறையும் இல்லை. நீர் எங்கள் அன்பு தாயை நீர் வாழ்த்திய போது அருள் நிறைந்தவரே வாழ்க என்றுதானே வாழ்த்தினீர். அந்த தாயிடத்தில் எந்த குறையும் இல்லை, எந்த பாவமும் இல்லை. அவள் அருளால் நிறைவு பெற்றிருந்தார்கள். எந்த குறையும் இல்லாமல் இருந்தார்கள், பாவமின்றி இருந்தார்கள். இந்த உலகத்தையும் அப்படித்தானே படைத்தீர். பாவம் இல்லாமல் நிறைவாக படைத்தீரே. உமது சாயலை முழுமையாக எங்களுக்கு கொடுத்தீரே. இதோ இன்றைய நாளிலே, இந்த காலகட்டத்தில் பாவத்தினாலும், சுயநல நாட்டங்களினாலும், கௌரவ வெறியினாலும், மதவெறி, ஜாதி வெறி, பணத்திமிர், பல்வேறு காரணங்களால் இதோ இந்த முகத்தை நாங்கள் சிதைத்து கொண்டு வாழ்கிறோம். இந்த முகத்தை நாங்கள் அசிங்கப்படுத்துகிறோம், அவமானப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் அவமானத்தை தேடித் தருகிறோம். உம் பிள்ளை என்று சொல்வதற்கு அருகதையற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர், இதோ அந்த இளைய மகனைப் போல மனம் திருந்தியவர்களாய், மனம் குத்துண்டவர்களாய், ஆண்டவரே, உமக்கு எதிராக, இதோ இந்த சமூகத்திற்கு எதிராக, உமது சாயலுக்கு எதிராக, உமக்கு அன்புக்கு விரோதமாக, நீர் எனக்கு கொடுத்த மாபெரும் கொடையாக இந்த உடலுக்கு விரோதமாக, என் மனசாட்சிக்கு விரோதமாக, என் சகோதரன், என் சகோதரி, இந்த சமூகம், இந்த நாடு, இந்த உலகம், இந்த படைப்புகளுக்கெல்லாம் விரோதமாக நான் சுயநல வெறி பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை மன்னியுங்கள் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உனது பிள்ளைதானே,
நான் உன் மகன் தானே, நான் உன் மகள் தானே, நான் பாவியா இருக்கிறேன் என்று நீ வெறுத்து ஒதுக்கி விடாதே ஆண்டவரே. நற்கொரையில் இருக்கிற ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களோடு இருக்க வேண்டும். இந்த உலகம் அமைதியின் பூமியாய் மாற நான் அந்த அமைதியின் கருவியாக நான் வாழ வேண்டும், சான்று பகர வேண்டும். நான் சும்மா எப்பொழுது பார்த்தாலும் இந்த உலகம் கெட்டுவிட்டது, இந்த திருச்சபை கெட்டுவிட்டது, இந்த சாமியார்கள் சரியில்லை, இந்த சிஸ்டர்கள் சரியில்லை, இந்த ஆயர்மார்கள் சரியில்லை, திருச்சபையே சரியில்லை என்று சொல்லி மற்றவர்களை சுட்டி காட்டி நான் பெரிய நியாயவாதி போல, நான் பெரிய யோக்கியன் போல நான் சுட்டி காட்டி கொண்டு இருக்காமல், நான் யோக்கியனாக, அமைதியை காப்பவனாக, அமைதிக்காக தியாகம் செய்பவனாக, அமைதியே உருவாக இருக்கிறவனாக, அமைதிக்கான பிள்ளையாக இந்த உலகிலே நான் வாழ்ந்தால் போதும் தானே. அதைத்தானே நீர் எதிர்பார்க்கிறேன். என் சகோதரனே, என் சகோதரியை பிறரை சுட்டி காட்டுவதற்கு முன்னால் நான் யார்? என் ஆண்டவருக்கு நான் அமைதியின் கருவியாய் இருக்கிறேனா? என் ஆண்டவரின் கரங்களிலே களிமண்ணாய் இருந்து அவர் விரும்புகின்ற விதத்தில் என்னை உருவாக்க நான் என்னை அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறேனா? என் தாய் அன்னை மரியாளை போல என்னை ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து அருள் நிறைந்தவராய் நானும் வாழ முயற்சி செய்கிறேனா? இந்த யோசனைகளோடு இதோ நற்கருணை ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னால் இதோ பிரான்சிஸ் அசிசியார் சொன்ன அந்த ஜெபத்தை நாம் உணர்ந்து தியானித்து பாடலாய் பாடி இதோ ஆண்டவரிடத்தில் நம்மை நாம் கையளிப்போம். அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாழுமே, அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும், ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும், கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும், கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும், தன்னலம் ஒழித்து புதிய உலகம் படைக்கவும், அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாழுமே, அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. ஆண்டவரே, அமைதியின் தூதனாய் எங்களை மாற்றும், எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும் ஆண்டவரே. உம்மால் இயலாதது ஒன்றும் இல்லை.
என் ஆண்டவரின் செயல்கள் எங்களின் கண்களுக்கு வியப்பாய் இருக்கிறது என்று சங்கீத ஆசிரியரோடு இணைந்து ஆண்டவரே உமது வியப்புக்குரிய செயல்களை எல்லாம் எண்ணி 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 இதோ நாங்கள் நன்றி செலுத்து வியந்து உமை துதித்து உமை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதமான நேரத்திற்காய் நன்றி செலுத்தி உமை துதிக்கிறோம். ஆண்டவரே உமது உயிருள்ள பிரசன்னத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். உமது ஆற்றல் மிகுந்த செயல்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களுக்காய் அதிசயங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களது ஆன்மாவை தொட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை உமது பிள்ளையாய் மீண்டும் நீர் மாற்றியதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே என்னையும் எங்களையும் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தையும் இந்த அகில உலகத்தையும் உமது அன்பின் கருவியாய் மாற்றியதற்காய், அமைதியின் கருவியாய் மாற்றியதற்காய் இந்த நேரத்தில் நன்றி செலுத்தி மை துதித்துமை ஆராதிக்கிறோம். நன்றி இயேசுவே. ஆமென், ஆமென், ஆமென். மாந்துயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.